வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம செம்ம சாஃப்டா இருக்கக்கூடிய ரவா இட்லி. இந்த இட்லி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சோடா ஈனோ சேர்க்காம சாஃப்டான ரவா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 கப்பு ரவா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இந்த ரவா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரவா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த ரவா பொரிஞ்ச மாதிரி தனித்தனியா நமக்கு நல்லா இந்த மாதிரி தெரியும். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா இட்லி குழ குழன்னு இல்லாம நல்லா உதிரியா சூப்பரா சாஃப்டா வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரவா கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ரவா நல்லா சூடு ஆறியாச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரவா இந்த கப்ல 1 கப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நம்ம மோர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லயே கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. கொஞ்சம் நம்ம இட்லி மாவோட திக்காவே இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 7-8 முந்திரி பருப்பு நெய்யில சேர்த்துட்டு இதை செவக்க வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை ஒரு கப்ல எடுத்துக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரணும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கணும். இஞ்சி பச்சை மிளகா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ரவையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சு 1.5 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம தாளிச்சது எல்லாமே நல்லா சூடு ஆறி இருக்கு. இது அப்படியே இந்த மாவுல சேர்த்துடலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஒரு 1.5 மணி நேரத்திலேயே நல்லா ஃபெர்மெண்ட்டும் இருக்கு. பாருங்க கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். மாவோட பதம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சாதாரணமா இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் திக்கா இருக்கணும். இட்லி பிளேட்ல நான் கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். மாவை நம்ம இதுல ஃபில் பண்ணிப்போம். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. மூடி திறந்து பார்த்துடலாம். ரவா இட்லி பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். பாருங்க நல்லா ஒட்டாம இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இட்லியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லியை எடுத்துக்கலாம். பாருங்க அழகா ஒட்டாம வருது. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. பாருங்க சூடா இருக்கு, கொதிக்குது. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. நம்ம சோடா ஈனோ எதுவுமே சேர்க்கல, ரொம்ப அருமையா வந்திருக்கு. சோடா ஈனோ எல்லாம் சேர்க்காம சாஃப்டான ரவா இட்லி சர்விங்க்கு ரெடி. ரவா இட்லி நம்ம இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு நம்மளே பார்த்தோம். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது சட்னி, அதாவது கார சட்னியோ தேங்காய் சட்னியோ சாம்பார் எது இருந்தாலுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் கார சட்னி அரைச்சிருக்கேன். இந்த ரவா இட்லியை நம்ம அதோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம சோடா எதுவும் சேர்க்கலன்னா கூட செம்ம சாஃப்டா வந்திருக்கு. ரவாவோட டெக்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தாளிச்சிருக்கோம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே, இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தோட ஃபிளேவர் டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு வறுக்காத ரவா யூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் நம்ம வருத்தோம். இன்கேஸ் நம்ம ரோஸ்டட் ரவா வாங்கினா கூட அது கொஞ்சம் வறுத்தாதான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா வரும். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தயிரும் புளிக்காத தயிரா, ஃப்ரெஷ்ஷான தயிரா நம்ம எடுத்துக்கணும்.
நம்ம புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் அதை ஃபர்மெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த நேரத்துல அந்த தயிர் ரொம்ப புளிச்சு போயிட்டு இட்லி சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும். நமக்கு வேணும்னா கேரட் வந்து மெல்லிசா துருவி போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், கார்ன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த இட்லியில சேர்க்கறதுக்காக முந்திரி பருப்பு வறுத்து அது வந்து மாவுல ஆட் பண்ணும்போது அந்த கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இந்த ரவா இட்லியில முந்திரி பருப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல சோடா ஈனோ எதுவும் சேர்க்காம இந்த குவிக்கா பண்ணக்கூடிய ரவா இட்லியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு எல்லா நேரத்துலயுமே இது ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.